யோசிச்சுக்கிட்டே நிற்காம உடனே வாங்கக்கா. எங்கள் அத்தாட்ட சொல்லிட்டு நீங்கள் சுருக்கா வந்துடலாம். ஏண்டி இப்படி எல்லாரும் சுயநலவாதியாகவே இருக்கியே? உங்கள் கதை நடத்தா போதும். யார் குடும்பம் எக்கெடு கேட்டால் உங்களுக்கு என்ன? நான்லாம் அப்படி ஒன்றும் இல்லைக்கா. வயிறு பசி தாங்கலை, அதனவே தான் வந்தேன். மதியம் தானடி அங்கே வச்சு சாப்பிட்டா அதுக்குள்ளே வயிறு பசியாங்கும். நான் என் சாப்பாடாக இருந்தால் வயிறு நிறையா சாப்பிட்ருந்துருப்பேன். ஆனால் அது அடுத்தவங்களோட சாப்பாடு இல்லைக்கா. அதனால தான் ரெண்டு பிளேட்டு சாப்பிட்டுட்டு நிறுத்திக்கிட்டேன். 2 பிளேட்டு சாப்பாடு உன் வயிற்றுக்கு பத்தாதாங்க. நான் கூட ஒரே ஒரு தட்டு சோறை தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு எவ்வளோ வேலை செஞ்சேன். அப்படி இருக்கணும். நானும் தானே ஒரே ஒரு தட்டில் தானே சாப்பிட்டேன். என்கிட்ட காமிக்கிற வாயை உங்கள் அத்தைகிட்ட காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போய் சாப்பிட்ருக்க வேண்டியது தானே? சொல்லி பார்த்தேன்க்கா, அவிய கேட்கல. அதனவே தான் நான் இங்கே வந்தேன். இங்கே இவ்வளோ தூரம் மேனக்கிட்ட வந்தவ உன் தெருவுக்கு பக்கத்து தெருவில் தானே சீலை வீடு இருக்கு. அவளை கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது தானே? இங்கே வர்றதுக்கு முந்தி முதல்ல அவிய வீட்டுக்கு தான்க்கா போனேன். ஆனால் அங்கே அவியே இல்லை. அங்கே அவ இல்லையா? பிள்ளைகள் கூட இப்போவே பள்ளி எடுத்து போயிட்டாளோ? பள்ளி எடுத்துக்கொண்டா போகலக்கா, கடைக்கு போயிருக்காவலாம். உன்ட நெட்டவெளியா சொன்னா? அவளும் சீலக்கா கூட கடைக்கு போயிருக்கலாம். நெட்டவெளியோட மாமியார் தான் சொன்னாவ. உன்ட இவ்வளோ நேரம் கதை விட்ட நேரத்துக்கு நான் சமையலே முடிச்சிருப்பேன். வாங்கக்கா, வந்து சொல்லிட்டு அப்புறமா சமையலை செய்யலாம். சரி போ, வரேன். ஏ உமா, ஒரு நிமிஷம் நில்லு. என்னக்கா, எதுக்கு நிற்க சொன்னிய? அங்கே பாரு, யார் நிற்கானு? இந்த கிழவி தானக்கா நம்மளோட சட்டியும் சாப்பாடையும் தூக்கிட்டு வந்தது. ஆமாம், அதே கிழவி தான். அந்த கிழவி இங்கேருந்து போகும்போதுல நம்ம பின்னாடியே போய் அது வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே உள்ள பொருளெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவோம். என்னது, அங்கே உள்ள எல்லா பொருளையும் லாரியிலே அள்ளிட்டு வர போகிற? அடுத்தவங்க பொருளெல்லாம் அள்ளிட்டு வரணும்னு சொல்லலைக்கா. இந்த கிழவி நம்மகிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போச்சுல, அந்த பொருளை தான் எடுத்துகிட்டு வருவோன்னு சொன்னேன். கூட நிற்கிது சீலாவோட நாத்தனார் தானே? அந்த பிள்ளை தான்க்கா கூட நின்றுட்டுருக்கு. நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த கிழவி பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிருவோமா? வேண்டாம் உமா, அந்த கிழவி வர அந்த பிள்ளைகிட்ட ரொம்ப நேரமாக கதை விட்டுக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்ச கிழவியாக இருக்கான், பிரச்சனைலாம் வேண்டாம். அதுக்காக இந்த கிழவியை சும்மா விட முடியுமா? இதே நேரம் நான் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்திருப்பேன். இந்த கிழவியால் தான் நான் தெருவா லோன்னு அலைஞ்சிட்ருக்கேன், அதுவும் சாப்பிடாம. உமா, திரும்பிடாத. அந்த கிழவி இங்கே மரமாக தான் வந்துட்டுருக்குது. ஒன்றைய பார்த்துன்னா அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரட்டும், நம்ம பொருளெல்லாம் எங்கன்னு அதுக்கிட்டே கேட்போம். அந்த பிள்ளை இந்த வீடுன்னு தானே சொல்லிச்சு. வேலை செஞ்ச இடத்துல எங்கள் பொருளை ஆட்டையை போட்டது காணாதங்க. இப்போ வீடு தேடிய களவெடுக்க வந்திருக்க. வயசான பொம்பளைன்னு பார்க்கும், இல்லைன்னா இன்னும் மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருப்போம். இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லு. என் வீட்டை எதுக்கு பார்த்துட்டு நிற்க? இங்கே ராசையா வீடு எங்கே இருக்குது? அது எங்கே இருந்தால் உனக்கு என்ன? உங்கள் பொருளெல்லாம் எடுத்தது தப்பு தான். அதுக்காக இப்படியும் மரியாதை குறைச்சலாம் பேசக்கூடாது. வயசானவல்ல, அதுக்காக எனக்கு மரியாதை கொடுக்கலால. உமா, ஓடிப்போ. எங்கக்கா ஓடி போகணும்? நம்மக்கிட்ட உள்ள பொருளையெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போச்சுல இந்த கிழவி. அதுக்கு ஏதோ மரியாதை வேணும்னு கேட்கல. அது எந்த கடையில் இருக்குன்னு போய் கேட்டு வாங்கிட்டு வா. இது கிட்ட கேட்டுக்கு அது ஒன்றுந்தான் குறை. எப்படிடா, உங்கள் மனசில் என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிய? என் பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் 2 பேரும் இனி அவமானமாக பேசுகிறது தெரிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறமா அவன் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான். ஓ, உங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்சோடனே எங்கள் தலையை சீவிடுவானோ? உங்கள் பையனால் எங்கள் தலை முடிய கூட சீவ முடியாது. வீட்டில் போய் கயிறு எடுத்துகிட்டு வாங்கக்கா. இந்த கிழவியை இந்த மரத்தில் கட்டி வைப்போம். பண்ணு கதையும் பண்ணிவிட்டு மூஞ்சிருக்க சாடைய பாரு. திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன பிள்ளைய மாதிரி. ஏ பிள்ளைடா, ஏன் மோய் வந்தாச்சு பாருங்க. மோய் வந்திருக்கான்னு சொன்னோடனே பயந்துருவோமோ? எத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்கணும் இங்கே வந்திருக்கிய? வீட்டுக்குள்ளே வராமா மரத்தடியில் போய் நின்றுட்டு இருக்கிய? அறிவு கிட்டவில்ல, தள்ளிப்போ. வழியில் போய் நின்றுட்டு இருக்க. தள்ளி நில்லாமா? ஐயா ராசா, ஐயா செல்லாம் எப்படிப்பா இருக்க? உன்னைய பார்க்காம அம்மா தவிச்சு போயிட்டேன் ஐயா.
இப்போ எதுக்கு அழுதிய? அதான் என்கிட்ட வந்துட்டியல்ல, அழாதுங்க. அழலையா அழலை, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இக்கா இங்கே என்ன நடக்குது? அதான் அப்படி எனக்கும் ஒன்றும் விளங்கலை. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கேன். உள்ள வாங்க, உள்ள போய் பேசுவோம். நீ சின்ன பிள்ளையா இருக்க முச்சில் சொல்லுவாள என் கூடயே இருங்கன்னு, அதான் நான் உன் கூடயே இருக்கேன்னு வந்துட்டேன். என்னக்கா இந்த கழுவி உங்கள் கூடயே தங்க போகுது? நான் தான் கல்யாணம் கிட்டதுக்கு முந்தையே உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க தானே வரமாட்டேன்னு சொல்லிட்டியே. இப்போ தான் உன் கூடயே இருக்கணும்னு வந்துட்டேனே, சந்தோஷமா இரு. இப்படியே நின்றுட்டு இருந்தா உங்களுக்கு கால் வலிக்கும். உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. அந்த கிழவி உங்களை பார்த்து நக்கெல்லாம் சிரிக்குதுக்கா. என் கண்ணுக்கும் தெரிந்து நீ சும்மா இரு. நீ இங்கே ஏன்க்கா அங்கேயே பார்த்துட்டு இருக்கிய? அவ தான் உள்ளே போயிட்டாவில. கண்ணில் வேற எனக்கு ரொம்ப அடிபட்டுட்டு ஐஸ்டிக் வேற வைக்கணும். வாங்கக்கா வீட்டுக்கு போவோம். நீ போ, நான் அப்புறமா வரேன். என்னக்கா நீங்கள் இப்போ இப்படி பேசிட்டியா? வரேன்னு சொன்னியா, இப்போ வரமாட்டேன்னு சொல்றியா? இங்கே என் வாழ்க்கையே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. இவளுக்கு ஐஸ் டீப்பு ரொம்ப முக்கியம். ஏன் கூட வாங்கக்கா, உங்கள் வீட்டுக்கு போகாதுங்க. உனக்கு என்னடி கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏற்கனவே என் வாழ்க்கை சரியில்லை, இதில் வேற இந்த கிளவி வந்துட்டாளேன்னு நான் இருக்கேன். இவ வேற என்னைய போவதன்னு தொந்தரவு பண்ணுக்கா. கோவப்படாதங்கக்கா, என் கண்ணில் அடிபட்டுருக்குல, அதுக்காவது வாங்கலாம். வளர்த்திய நீல கலரில் சிங்குச்சான்னு ஒரு துணியை போட்டிருக்கிய, அதை எடுத்து வாயில் வச்சு ஃபூ 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 ஃபூன்னு ஊதி கண்ணில் வை, சரியாயிரும். இதை செய்ய முடியலன்னா பின்னாடி தொங்கிட்டு கிடக்க அந்த துணி எடுத்து ஊதி கண்ணில் வை, சரியாயிரும். எனக்கு வயிறு வேற ரொம்ப பசிக்குதுக்கா. நபரு என் கண்ணு முன்னே நிற்காத, சத்தங்கட்டம் ஓடி போயிரு. நீங்கள் கோபத்தில் இருக்கிய, நான் சீலக்கா வீட்டுக்கே போகிறேன். கண்ணு வலி தாங்கலை, இந்த கிழவி என்ன ஆடி அடிச்சு விட்டு போ, அப்படியே ஒளிஞ்சு போ. என் பிரச்சனையை தீர்க்கையே என்னால் முடியல, இதில் வேற அவ பிரச்சனையை தீர்க்கணுமா? வெளியே நின்று எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா? உள்ள வந்து உங்க அத்தைக்கு காப்பி போட்டு கொடு. வரேன்.